பல இன்ஸ்டியூட் அப்படி இப்படி இருக்கிறாங்க. ஆனா வந்து இப்ப குவாலிட்டி நம்மளுக்கு கிடைக்குது. ஆனா அதுக்கு பின்னாடி நம்மள வந்து ரஷ் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்க தான் வந்து 60% அவங்க கொடுக்குறீங்கன்னா 40% மேல எடுத்துட்டு நம்ம தான் கொண்டு போனாலும் அந்த காம்படிஷன்ல நம்ம இருப்போம். அது இல்லாம வெறும் இன்ஸ்டியூட்ன்ற போது அவங்க நம்மள கைட் பண்றாங்க. அந்த கைடன்ஸ் நம்ம கரெக்டா மூவ் பண்ணிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா முடியும் அப்படின்றது வந்து இது சார். குட் மார்னிங் சார். ஹலோ, குட் மார்னிங். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப ஹாப்பி. எப்படி ஃபீல் பண்றீங்க? ஐயோ சார், அதுவும் சொல்ல முடியல சார். எனக்கு கிளாஸ் போயிட்டு இருக்கா சார்? இன்னைக்கு என்னோடது இல்ல, இன்னைக்கு ஜிஎஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கு. நானே அப்பவே சரி என்னடா அது இப்படி பண்ணிருந்தா நேர்ல போயிடணும் சொல்லிடணும் அப்படின்ட்டு சார். ஏன்னா லாஸ்ட் 1 month தான் சார் வேற லெவல் சார் அது. ஏன்னா இல்ல ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டேன் சார். முடிச்சுட்டு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் திரும்பி 0ல ஸ்டார்ட் பண்ற மாதிரி என்னடா பண்றதுன்னு தெரியாம இருந்தேன். அந்த ஒரு 5 மணிக்கு எழுந்திருக்கிற பழக்கம் இப்போ வரையும் வந்துருச்சு. சூப்பர். அது அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இப்ப மறுபடியும் திரும்பி படிச்சுக்கிட்டே தான் சார் இருக்கேன். சரி டச்சுட்டே இருப்போம் சப்ஜெக்ட் அப்படின்ட்டு. கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்க சார் சரிங்க சார். ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். அது நீங்க திருப்பி கால் பண்ணி மறக்காம சொன்னது. ஏன்னா நிறைய பேர் அதை சொல்ல மாட்டாங்க. பட் நீங்க மறக்காம திருப்பி மெசேஜ் பண்ணி அதெல்லாம் சொல்றது ரொம்ப ஹாப்பி. ஆமா சார். இல்ல எனக்கு அது நம்மளோட பாட்டு இருக்கு அப்படின்றது சரி எனக்கு. ஏன்னா நான் தனியா இருந்தேன்னா கண்டிப்பா மறுபடியும் இது 10ஓடு 11 ஒரு எக்ஸாம் போயிருந்திருக்கும். அதுல வந்து கடைசி நேரத்துல அவங்க நீங்க போட்ட எஃபோர்ட், நீங்க கொண்டு வந்த ஸ்லைட் எல்லாம் பார்த்து நான் மறந்து போயிட்டேன். என்னடா இது, ஏன்னா நாங்க என்ன நினைக்கிறோமோ கம்பேர் பண்ற விஷயங்கள் நீங்க கொண்டு வந்துட்டீங்களா, எங்களுக்கு பரட்டுறதுக்கு அவசியமே இல்லாம போயிடுச்சு. ஓகே டன் எல்லாமே இங்கே முடிச்சாச்சு அப்படின்னு ஒரு கான்பிடன்ட் பில் ஆயிடுச்சு. உள்ள எக்ஸாம் போகும்போதே சரி ஓகே நம்மள மாரி எத்தனை பேர் இந்த மாதிரி படிச்சிருக்கு போறாங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு பூஸ்டப் அடிச்சா அந்த பூஸ்டப்ல கொடுத்தாச்சு சார். கண்டிப்பா கண்டிப்பா. இது வாட்டர் டிபார்ட்மெண்ட்ல கிடைச்சிருக்குங்களா? ஆமாங்க சார் ஆமாங்க சார். பிடபிள்யூ பில்டிங் இருந்துச்சு சார், அப்படியே இருந்துச்சு. அப்புறம் வீட்டுல பில்டிங்ல ஆல்ரெடி ஒரு இருந்தாங்க ஃபேமிலில. சரி அதனால இருந்தாலும் நீ டபுள் ஏட் எடுத்துக்கீங்க அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு. ரொம்ப ஹாப்பி. ரொம்ப எல்லாத்துக்குமே சொல்லிருங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். கண்டிப்பா கார்த்திக் சார்ட்ட சொல்றேன், தேவா சார்ட்ட சொல்றேன், எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். சரிங்க சார் சரிங்க சார். இல்ல நீங்க நாகதேவன் சார் குறிப்பா சொல்லுங்க. ஒரு பையன் டவுட் கேட்டா இருப்பானே கிளியர் பண்ணி போயிட்டா அப்படின்னு சொல்லுங்க சார். ஏன்னா ஆர்சிசி தான் சார் அப்படிதான் நான் வந்து சார் ஒண்ணுமே தெரியாது சார், இதுல 10 மார்க் தெரிஞ்சு விட்டுங்க சார் குழந்தைக்கு இருந்தேன். சரிங்க சார் சரிங்க சார். இந்த இது வந்து லைக் நம்ம லாஸ்ட் டைம் பண்ணோம் இல்லையா ரிவிஷன், அது என்ன பண்ணோம்னா இப்ப அந்த 1 month டைம்ல நம்மளால எவ்வளவு பண்ண முடிஞ்சதுன்றதோ அது வரைக்கும் பண்ணோம். இந்த டைம் பண்ணிட்டு இருக்கோம்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா பண்ணுவோம்னு இப்பையில இருந்தே ஆரம்பிச்சிட்டோம். சோ இப்ப நம்ம கிட்ட படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இப்போவே அந்த ரிவிஷன் செஷன்ஸை நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். சோ மார்னிங் இப்பையில இருந்தே மார்னிங் 5 to 8 டைம்ல ரெகுலரா நம்ம அப்ப ஒரு டேபிளோட கம்பாரிசனோ இல்ல ஒரு நாள் பண்ணோம் இல்லையா, இப்ப அதை ஒரு வாரம் பண்றோம். வாரம் ஃபுல்லா அந்த டேபிள்ஸை மட்டும் எடுத்து வைக்கிறப்ப இன்னும் அவங்களுக்கு நிறைய அதுல டைம் கிடைக்குது. இன்னும் அதுல இருந்தே டெஸ்ட் வைக்கிறோம், அதுல இருந்தே அசைன்மெண்ட் கொடுக்குறோம். அந்த ஒரு வாரம் ஃபுல்லா அதை மட்டுமே அவங்க பண்ணி இது பண்றாங்க. சோ இன்னும் கொஞ்சம் அது என்ஹான்ஸ்டு வெர்ஷனா பண்ண முடியுது. அதனால இப்பையில இருந்தே ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா அதோட எஃபெக்ட் என்னன்னு பாத்துட்டோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. சோ அதனால இப்பையில இருந்து ரெகுலரா அந்த டைமிங் உட்கார்றது அந்த ஒரு ஹாபிட் மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கு சார். ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி அந்த டாபிக் வந்து மிக்ஸ்டா வந்தீங்க பாத்தீங்களா, ஒரு சப்ஜெக்ட் வைஸ் எடுக்காம மிக்ஸ்டா வந்தபோது கண்டிப்பா இங்க ஒரு டேப்லர் காலம் பார்க்கும்போது எனக்கு இன்னொரு டேப்லர் காலம் எங்கேயோ ஸ்ட்ரைக்காக அது கொண்டு வரேன். அப்படி கொண்டு வர முடிஞ்சதாலதான் சக்சஸ் பண்ண முடிஞ்சே தவிர, இல்லன்னா வந்து ஒரு இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்னா அந்த நேரத்துல அதுல ஸ்கோர் பண்ணிருக்கலாம் அவ்வளவுதான் தவிர மொத்தமா என்டையரா கொடுக்கும்போது மாட்டிருப்பேன் நான். கண்டிப்பா நல்ல ஐடியா இருக்கு சார். ரொம்ப ரொம்ப நல்ல ஐடியா இருக்கு சார். சூப்பர் சூப்பர். ரொம்ப ஹாப்பி. அதை கரெக்டா ரிசீவ் பண்ணிருக்கீங்க எல்லாருமே. எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சார் அந்த கண்டென்ட்டோட வேல்யூ புரிஞ்சுக்கிட்டு ஓகே இந்த கண்டென்ட்னா எங்கேயும் கிடைக்காது, இதை நம்ம மிஸ் பண்ணிட்டு தான் இதோட அப்புறம் எதுவுமே நம்ம பண்ண முடியாதுன்னு அப்படின்ற ஒரு இதால அதை நம்ம கண்டிப்பா எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்கணும்ட்டு ஸோ அடுத்த நாள் வரையும் வெயிட் பண்ணிட்டு நாங்களும் கொஞ்சம் தனியா கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். இது எல்லாமே சரி வேற எதுவும் பார்க்கணும், இது கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அதற்கு பார்த்துட்டு போனோம். அதுல ஒரு 10 to 15 மார்க்ஸ் நம்ம பூஸ்டர் பண்ணும்போது நம்ம ஸ்கோர் வருது இல்லை சார்? கண்டிப்பா. ஏன்னா ஒவ்வொரு மார்க்குள்ள அங்க மாறுது. ஆமா சார். இப்ப என் பேரா பாத்தீங்கன்னா ஒரு 10 மார்க் உள்ளே மொத்தம் கவுன்சிலே முடிஞ்சிருது. கண் முன்னாடி நாங்களே பாக்குறோம். இப்ப 2 பேரும் கூப்பிட்டு 3வது பேர் வரும்போது நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லும் போது ஐயோ அந்த நேரத்துல நம்பர் இருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் ஆகும். ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு வந்துட்டோமா இல்லையா, உள்ள வந்துட்டோமா இல்லையா, தெரியும் போதும் நம்ம அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு.
சரிங்க சார், சரிங்க சார். ஹாப்பி. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நம்ம டீம் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. ராகதேவ் சார், கார்த்திக் சார் எல்லாத்துக்கும் சொல்லுங்க நீங்க. கண்டிப்பா. இங்க ஏதாவது ஃப்ரண்ட்ல தெரியறது இத்தனை பேர் தான் அந்த முன்னாடி நின்று நடத்த. ஆனா நம்ம பேக் எண்ட்ல உட்கார்ந்து இவங்க இது கிளாஸுக்கு ரெடி பண்றதுல இருந்து எல்லாமே அதுக்கே ஒரு டீம் வச்சு ஃபுல்லா ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்குமே சேர்த்துதான் அவங்களுமே இதெல்லாம் பார்த்து எல்லாருமே அனைத்து என்டையர் டீம் இதுல பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுங்க. நான் மெசேஜ் அப்படியே சொல்லிட்டே இருப்பேன் சார். பேக்ரவுண்ட்ல யார் சார் ஒர்க் பண்ற, எப்படி சார் இப்படி எடுத்துட்டு வரீங்க, நீங்க மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு வரீங்களா சார், எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. எல்லாம் ஒவ்வொரு நியூஸா வர வர அடுத்தடுத்து எல்லாருமே மெசேஜ் பண்ண இன்னொன்னு நம்மளும் போய் ரீச் எல்லாம் பண்ண மாட்டோம். ஸ்டூடெண்ட்ஸா வரட்டும் சொல்லட்டும் தான் நம்மளுமே இருப்போம். சோ அப்படியே மெசேஜ் பண்ணி சொல்றப்ப அது இன்னும் ஒரு வேற லெவல் ஃபீலிங் கொடுக்குது. சோ ரொம்ப பல இன்ஸ்டியூட் அப்படி இப்படி இருக்கிறாங்க. ஆனா வந்து இப்ப குவாலிட்டி நம்மளுக்கு கிடைக்குது. ஆனா அதுக்கு பின்னாடி நம்மள வந்து ரஷ் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்க தான் வந்து 60% நீங்க கொடுக்குறீங்கன்னா 40% மேல எடுத்துட்டு நம்ம தான் கொண்டு போனா தான் அந்த காம்படிஷன்ல நம்ம இருப்போம். அது இல்லாம வெறும் இன்ஸ்டியூட்ன்ற போது அவங்க நம்மள கைட் பண்றாங்க. அந்த கைடன்ஸ் நம்ம கரெக்டா மூவ் பண்ணிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா முடியும் அப்படின்றது வந்து இது சார். கண்டிப்பா நானே இடையில இந்த ஃபீல்ட் சர்வேல நடத்திருக்கும் போது ஃபீல்ட் சர்வேல இதே நான் ஃபீல் பண்ணிருக்கேன் சார். ஃபீல்ட் சர்வேல வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சு வந்து ஐயோ சொன்னதை ஃபாலோ பண்ணிருக்கலாமே அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சு எனக்கு. அந்த இடத்துல நான் வந்து விழிச்சுக்கிட்டேன். ரைட், ஓகே. அப்ப வந்து நம்ம இந்த டைம்ல வந்து முடிச்சுட்டு வந்துட்டுலாம் ஃபீல் பண்ணக்கூடாது. அவங்களை பிலீவ் பண்ணி போவோம், என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம், ரிசல்ட் வாங்க முடியுமா அப்படின்ட்டு அதே மாதிரி கரெக்டா எனக்கு சக்சஸ் ஆயிடுச்சு சார். ரொம்ப நன்றி. கண்டிப்பா நீங்க டைம் இருந்தா மறக்காம இன்ஸ்டிடியூட் வாங்க, பேசணும். அதே மாதிரி தான் இன்னொன்னு சொல்லிருந்தேன். அந்த இப்ப ஒரு சில சப்ஜெக்ட் எல்லாம் தெரியாம இருந்தாலும் அவங்களும் கிளியர் பண்ணான்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சார். நான் எனக்கு ஆர்டிஸ்ட்ல நான் கடைசியில் பயந்துட்டே இருந்தேன். நாகதேவ் சார் என்ன சார் பண்றது, என்ன சார் அவர் சார் வந்து இந்த கோட் புக்ல இதை பாருங்க, இது பார்த்தா போகணும், இதுல வந்து 10 மார்க் எடுக்கலாம் 12 மார்க் எடுக்கலாம்னு சொல்லும் போது சரி அதை மட்டும் படிச்சு போட்டு அந்த ஏரியா நான் கவர் பண்ணிட்டேன் சார். இப்ப இன்னுமே ஒரு சப்ஜெக்டுக்காக நான் பயந்துட்டு நான் விட்டுறேன்னா கண்டிப்பா என்னால அந்த முடிஞ்சிருக்காது. அந்த ஒரு சப்ஜெக்ட் நான் ஸ்கிப் பண்ணாலும் வேற இடத்துல நான் முடிச்சிருவேன் அப்படின்னு இது கிடைச்சிச்சு எனக்கு. கண்டிப்பா சூப்பர். நிறைய இன்சைட் சொல்றீங்க. அதனால கண்டிப்பா நீங்க ஃப்ரீயா இருக்கப்ப இங்க வாங்க, நம்ம பேசுவோம். சரிங்க சார், கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். ஓகே ஓகே. ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ.